சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான தை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல 6வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான கன்னி ராசிக்கு இந்த தை மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் இவங்க ரோக சனியோட ஆதிக்கத்துல இருக்காங்க. அதாவது 6வது வீட்டுல இருக்கிற சனி பகவான ரோக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோக சனி எந்த வகையிலையும் பெரிய அளவிலான பாதிப்புகளை ஜாதகருக்கு கொடுக்காது. அடுத்ததா ராகு பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் களத்திர ஸ்தானத்திலே இருந்தாலும் களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீனராசி குரு பகவானோட ஆட்சி வீடு அப்படிங்கறதால ராகு பகவானும் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல கேது பகவான் ஜென்ம ராசியான கன்னி ராசியிலேயே இருந்தாலும் நிறைய அனுபவங்களை கொடுப்பாரே ஒழிய பெரிய அளவுக்கான சோதனைகளை கொடுக்க மாட்டார். இப்படி வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கிரகங்களுமே கன்னிராசிக்காரங்களுக்கு சாதகமான ஸ்தானங்கள்ல இருந்தாலும் கன்னிராசிக்காரங்க இப்ப வரைக்கும் அவங்க வாழ்க்கையில நெருக்கடிகளை மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. அதுலயும் முக்கியமா கடந்த 4 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்னிராசிக்காரங்க சந்திக்காத பிரச்சனைகளே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை தொடர்ச்சியா கன்னிராசிக்காரங்க சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. எல்லா கிரகங்களும் சாதகமா தானே இருக்கு, அப்புறம் ஏன் கன்னிராசிக்காரங்களை கடவுள் தொடர்ச்சியா சோதிச்சுக்கிட்டே வரார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் சாதகமான வீட்டுல தான் இருக்கிறார், ராகு கேதுக்களும் சாதகமான ஸ்தானங்கள்ல தான் இருக்காங்க. ஆனா குரு பகவான் மட்டும் அஷ்டம குருவா இருக்கிற காரணத்தால கன்னிராசிக்காரங்க அடி மேல அடி வாங்கிட்டு இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு அப்படின்னாலே அந்த ஜாதகருக்கு அழிவு தேடி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு அழிவை தான் சமீப காலமா கன்னிராசிக்காரங்க சந்திச்சுட்டு வராங்க. குறிப்பா தொழில் ரீதியான அழிவுகளை சந்திச்சிருக்காங்க, உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பின்னடைவுகளை சந்திச்சிருக்காங்க, தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையும் தொடர்ச்சியான போராட்டங்களையும் சிக்கல்களையும் கன்னிராசிக்காரங்க சந்திச்சுட்டு வர்றாங்க. அதே போல கேது பகவான் பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் ஜென்ம ராசியில இருக்கிற கேது பகவான் எந்த விதமான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்காத மாதிரி தொடர்ச்சியா தடைகளை ஏற்படுத்துவார். அதாவது கேது பகவான் உங்களோட ஜென்ம ராசியான கன்னி ராசிக்கு பயிற்சியானதுக்கு அப்புறமா உங்களோட வாழ்க்கையில நீங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் அந்த காரியத்துல ஒரு சில இழுபறிகளும் தொடர்ச்சியான நெருக்கடிகளும் ஏற்படுறத உங்களால அனுபவபூர்வமா உணர முடியும். அதுலயும் முக்கியமா இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா உங்களோட தொழில்ல உங்க உழைப்பு 2 மடங்கு அதிகரிச்சிருக்கும். ஆனா அந்த உழைப்புக்குண்டான வருமானமோ அல்லது லாபமோ உங்களுக்கு கிடைக்கிறதுல நிறைய தடைகள் ஏற்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு லாபமே கிடைக்காம கூட போயிருக்கும். அதாவது ஜோதிட ரீதியா கேது பகவான கெடுத்து கொடுப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேது பகவான் எந்த ராசியில இருக்காரோ அந்த ராசிக்காரங்களுக்கு அதிகபட்சமான சோதனைகளை கொடுத்து அவங்களை பக்குவப்படுத்துற வேலையை கேது பகவான் ரொம்ப சிறப்பான முறையில செய்வார். கன்னிராசியில இருக்கிற கேது பகவானும் இதே மாதிரி உங்களை பக்குவப்படுத்துற வேலையை செய்யறதாலதான் உங்களுக்கு தொடர்ச்சியான நெருக்கடிகள் வந்துகிட்டே இருக்குது. இதுல இன்னும் வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா கன்னிராசியில எந்த சுப கிரகங்களோட பார்வையும் நேரடியா பதியல அப்படிங்கறதால தினம் உங்களோட போராட்டங்களும் நெருக்கடிகளும் அதிகரிச்சுக்கிட்டே தான் வருதே ஒழிய குறையறதுக்கான அறிகுறிகளே தெரியல அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த தை மாதத்தோட கிரக நிலைகள் கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது உருப்படியான முன்னேற்றங்களை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த தை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது ஜென்மத்துல கேதுவும் களத்திரத்துல ராகுவும் இருக்கிற காரணத்தால சர்ப்ப தோஷத்தோட பாதிப்புல கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க. அதாவது ராகு கேதுக்கள் சமசப்தம பார்வையா ஒருத்தர் நேரடியா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற காரணத்தால இவங்க எந்த ராசியில இருக்கிறாங்களோ அந்த ராசி சர்ப்ப தோஷத்துல மாட்டிக்கும். அப்படி பார்க்கும்போது கேது பகவான் கன்னி ராசியிலையும் ராகு பகவான் மீன ராசியிலையும் இருக்கிறதால இந்த 2 ராசிகளும் சர்ப்ப தோஷத்தால பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ராசிகளுக்கு சுப கிரகங்களோட பார்வைகள் கிடைச்சது அப்படின்னா சர்ப்ப தோஷத்தால பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படாது. ஆனா கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சுப கிரகங்களோட நேரடி பார்வை இந்த ராசிக்கு கிடைக்காம இருக்கிற காரணத்தால சர்ப்ப தோஷம் கண்டிப்பா பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதுலயும் முக்கியமா தொடர்ச்சியான உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை இந்த சர்ப்பதோஷம் ஏற்படுத்தும். இது கூடவே மருத்துவம் சம்பந்தமான தொடர்ச்சியான விரைய செலவுகளையும் இந்த தோஷம் கண்டிப்பா கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தும். இதனால கன்னிராசிக்காரங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப அதிகபட்ச கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமா இந்த தை மாதம் இருக்க போகுது. அதுலயும் முக்கியமா தொழில் சரியா நடக்கல, குடும்ப வாழ்க்கையில ஒரு நாள் கூட நிம்மதி இல்ல, யாருமே நம்மள புரிஞ்சுக்காம இருக்காங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கன்னிராசிக்காரங்க சோதனையான காலகட்டத்தோட கடைசி அத்தியாயத்துல இருக்கீங்க அப்படிங்கறதையும் வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறதையும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த சோதனையான காலகட்டங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உங்க மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பி உங்களோட தன்னம்பிக்கையை மட்டும் எந்த காலத்திலையும் கைவிட்டுறாதீங்க.
அதே நேரம் என்னதான் இது சோதனையான காலகட்டமாவே இருந்தாலும் இந்த தை மாதத்துல மாத கோள்கள் அப்படின்னு சொல்லப்படுற சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த மாதிரியான கிரகங்கள் மூலமா ஒரு சில அற்புதமான யோகங்களும் கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது சுக்கிர பகவான் இந்த தை மாசத்தோட தொடக்கத்திலேயே சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சுகஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகரோட சுகபோகமான வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானமா பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட சுகஸ்தானத்துல ஆடம்பரத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் இருக்கிறதால ஒரு சில தவிர்க்க முடியாத யோகங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பா வீடு வாங்கக்கூடிய யோகமும் சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகமும் கிடைக்கும். உங்க தாய் வழி சொந்தங்கள் மூலமா சிறப்பான ஒரு சில உதவிகள் கிடைக்கும். தொழில் ரீதியா பின்னடைவுகளை சந்திச்சு வரீங்க அப்படின்னா ஒரு சில முக்கிய புள்ளிகள் உங்களுக்கு இக்கட்டான நேரத்துல கை கொடுத்து உதவுவாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் பலனே கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த தை மாசத்துல சுக்கிர பகவான் அருளால கை மேல பலன் கிடைக்க போகுது. இதெல்லாம் விட முக்கியமா உங்களோட நீண்ட கால நண்பர்கள் மூலமா இந்த தை மாசத்துல ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த உதவிகள் மூலமா உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பங்களும் நடக்க போகுது. அதாவது கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில முன்னேறக்கூடிய அளவுக்கு ஒரு சில திருப்பங்களை கொடுக்கக்கூடிய மாதமாவே இந்த தை மாதம் இருக்க போகுது. அடுத்ததா இந்த தை மாதம் முழுவதுமே சூரிய பகவான் உங்க ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில சஞ்சாரம் பண்றார். அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியில புதன் பகவானும் சூரிய பகவானோட இணைஞ்சி மகர ராசியில சஞ்சாரம் பண்ண போறார். புதனும் சூரியனும் இணையறதால புதாதித்ய யோகம் ஏற்படுது. அதுலயும் முக்கியமா உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இந்த புதாதித்ய யோகம் உருவாகிறதால தடைகளை உடைச்சி வெற்றிக்கான கதவுகளை திறக்கக்கூடிய காலகட்டமா இந்த தை மாதம் இருக்க போகுது. குறிப்பா இந்த புதாதித்ய யோகத்தால வெளி இடங்கள்ல உங்களோட மதிப்பும் மரியாதையும் 2 மடங்கா அதிகரிக்கும். சொந்த தொழில் அல்லது வியாபாரத்துல இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் விலகி நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு லாபத்தையும் இந்த புதாதித்ய யோகம் கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல நீங்க வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்றீங்க அப்படின்னா இந்த தை மாதம் உங்களுக்கான காலகட்டமா இருக்கும். தொடர்ச்சியா திருமண தடைகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா புதன் சூரியன் சேர்க்கை அந்த திருமண தடைகளை முழுமையா உடைக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு பக்கம் சூரியன் சுக்கிரன், இன்னொரு பக்கம் உங்க ராசிநாதன் புதன், இந்த 3 கிரகங்களும் ஒண்ணு சேர்ந்து இந்த தை மாசத்துல உங்க வாழ்க்கையில நீங்களே எதிர்பார்க்காத ஒரு சில மகிழ்ச்சிகளை கட்டாயமா கொண்டு வரும். அடுத்ததா சனி பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில ரோக சனியா அமர்ந்திருக்கார். இந்த ரோக சனி கடன் நெருக்கடிகளை குறைச்சி தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களோட கடன் நெருக்கடிகள் படிப்படியா குறையக்கூடிய காலகட்டமா இந்த தை மாதம் இருக்க போகுது. இது கூடவே உங்க தொழில இருந்துட்டு வந்த மந்த நிலைமையும் இந்த தை மாசத்துல முழுமையா விலகும். வருமானம் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு திருப்திகரமாவே கிடைக்கும். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்க நெருக்கடியான காலகட்டத்தை கடந்து வந்துட்டீங்க அப்படிங்கறதால இந்த தை மாசத்துல உங்களோட குடும்ப வாழ்க்கையில ஓரளவுக்கு சிறப்பான மகிழ்ச்சிகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பா உங்க வாழ்க்கை துணை இந்த தை மாசத்துல உங்களை அனுசரிச்சு போவாங்க. உங்களோட குழந்தைகள் உங்க வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு சரியான மரியாதையை கொடுப்பாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கடந்த காலங்கள்ல கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த தை மாதத்துல இருந்து படிப்படியா குறைய போகுது. அதுலயும் குறிப்பா இந்த 2024 மே மாதம் நடக்க இருக்கிற குரு பயிற்சிக்கு அப்புறமா கன்னிராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில எதிர்பாராத திடீர் மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். அதே நேரம் இந்த தை மாசத்துல செவ்வாய் பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில சஞ்சாரம் பண்றார். இந்த மகர ராசி செவ்வாய் பகவானுக்கு உச்ச வீடு அப்படிங்கறதால உச்சம் பெற்ற செவ்வாயா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் உச்சம் அடைகிறது கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை தான் கொடுக்குமே ஒழிய எந்த விதமான லாபங்களையும் கொடுக்காது. இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற குரு பகவானால உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்துல மறுபடியும் பெரிய அளவிலான பின்னடைவுகளை ஏற்படுத்தும். இது கூடவே உத்தியோகத்துல இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கும் மகர ராசியில இருக்கிற செவ்வாய் பகவான் ஒரு சில உத்தியோக நெருக்கடிகளை கண்டிப்பா ஏற்படுத்துவார். ஆக மொத்தத்துல இந்த தை மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகுது. இது கூடவே உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில தவிர்க்க முடியாத பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது. நன்றி, வணக்கம்.